ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டை ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. இதில் புது மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது மின்னணு அட்டை விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் தொடாதீங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பத் தலைவராக யாரை போட போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இப்போ லேடிஸாக போடுறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேமை வந்து நீங்கள் கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய அட்ரஸ். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நீங்கள் கண்டிப்பாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிவிடுவீங்க, தமிழில் வரல அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் அதுக்கான ஆப்ஷனையும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய குடும்பத் தலைவர் பெயர், அவங்களுடைய அப்பா பெயர், அதுக்கப்புறம் அட்ரஸ். ஸோ அட்ரஸ் வந்து 3 லைன்லேயே நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க. ஸோ இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டோம், ஸோ தமிழையும் டைப் பண்ணிட்டோம். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரல அப்படின்னா கூகுளில் போய்ட்டு கூகுள் இன்புட் டூல் தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் இன்புட் டூல் தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க்கே உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய டங் இங்கிலீஷ் மூலமாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் அதேமாரி உங்களுடைய பேர் என்னென்ன பேரோ ஸோ ரமேஷ் அப்படின்னா ஸோ ரமேஷ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஜஸ்ட் நீங்கள் இந்த அப்படியே காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படின்ற காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த இடத்துல வந்து நீங்கள் கர்சர்னு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அட்ரஸ் அதேமாரி நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் டைப் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸையும் நீங்கள் வந்து ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபோட்டோஸும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ எல்லா இந்த அட்ரஸ் மெயினான டீட்டெயிலும் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக், உங்களுடைய தாலுக்கா, உங்களுடைய வில்லேஜ். ஸோ இது 3த்தையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வில்லேஜ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஏரியா பின்கோடு, அதாவது போஸ்டல் பின்கோடு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் கரெக்டாக நீங்கள் கொடுங்க. ஸோ அதில் தான் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வியூ பண்ணி பார்க்க முடியும், எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வெரிஃபையும் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி கூட நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அட்ரஸ் கொடுத்துட்டோம். இப்போ உறுப்பினர் சேர்க்கை அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உறுப்பினர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குடும்பத் தலைவரை தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர் முதலில் குடும்பத் தலைவர் விவரங்களை சேர்க்கவும் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் யார் குடும்பத் தலைவராக போட்டிருக்கீங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுடைய நேமு இங்கிலீஷ் அண்ட் தமிழில், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய பாலினம், அதுக்கப்புறம் தேசிய உறவுமுறை ஆட்டோமேட்டிக்காகவே குடும்பத் தலைவர்னு இருக்கும். ஸோ அதனால் விட்டுருங்க. அதுக்கப்புறம் மாத வருமானம். ஸோ மாத வருமானம் பொறுத்த வரைக்கும் 8500 இல்லைனா 7500 வர மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் எதனா செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டு இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா உங்களது வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பெரியவங்களாக இருந்துட்டும் ஸோ ஆதார் கார்டு இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. இல்லை அப்படின்னா அவங்கள விட்டுட்டு மற்ற மெம்பர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்துட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணிவிட்டு ஆதார் எண்ணையும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ ஆதார் கார்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ட்ரு பண்ணணும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு இல்லாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். உங்களுடைய ரேஷன் கார்டு, மற்ற ஆவணங்கள், ஆதார் கார்டு அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு blank கொடுத்துருப்பாங்க. அதெல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு உறுப்பினர் சேர்க்க அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தராக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி உங்களுடைய மனைவி, உங்களுடைய மகன்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. 1 by 1ஆகவே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து குடும்பத் தலைவரை ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அதேமாதிரி தமிழில் டைப் பண்ணுங்கள். தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூகுள் இன்புட் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய பாலினம், அவங்களுடைய ஆண்டு வருமானம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 0 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன்னா உங்களுடைய இன்கம்மை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் அட்டை அப்படின்றத சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து மற்ற ஆவணங்கள் அப்படின்றத ஆதார் அட்டையை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆதாரை பதிவேற்றுட்டு அதாவது அப்லோட் பண்ணிவிட்டு ஆதார் எண் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க.
அந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் தான் நீங்கள் வந்து 4 டிஜிட்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவியும் நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மகன்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அகெயின் வந்து உறுப்பினர் சேர்க்கை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்களுடைய பசங்க எல்லாரையும், அதாவது உங்களுடைய அம்மா அப்பா ஸோ எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய ஆதார் கார்டையும் நீங்கள் வைக்கணும். அவங்களுடைய ஆதார் கார்டு வேறு எதனா ஒரு ரேஷன் கார்டோட லிங்காக இருக்குது அப்படின்னா ஸோ ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் அதாவது ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகாது. அந்த பேர் ஏற்கனவே நீங்கள் கொடுத்த ஆதார் கார்டு வந்து வேறு கார்டோட லிங்காக இருக்குது. அதனால் உங்களது வந்து அதை சரிபார்க்கவும் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதனால் அவங்க இப்போ நீங்கள் யார் லிங்க் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு வேறு எதனா ரேஷன் கார்டோட லிங்காக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம இணைச்சிட்டோம். ஸோ இணைச்சிட்டு அதை பார்த்திங்க அப்படின்னா உறுப்பினர் சேர்க்கை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. விவரம் சேமி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கமாக ஸோ யாரெல்லாம் நம்ம லிங்க் பண்ணமோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் எதனா திருத்தம் இருக்குது அப்படின்னா திருத்தம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் அட்டை தேர்வு அப்படின்ற பொறுத்த வரைக்கும் அரிசி அட்டையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குடியிருப்பு சான்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கேஸ் பில்லு வைக்கலாம். ஸோ கேஸ் பில் இருக்குது அப்படின்னா ஸோ மோஸ்ட் வெல்கம். ஸோ அது இல்லாமல் மற்ற எதனா ப்ரூஃப் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ வந்து அதுக்கான டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ் பில் இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ நியூவாக மேரிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய மேரேஜ் இன்விடேஷன் இருந்தால் வைக்கலாம். அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கேஸ் பில்லு உங்களுடைய ஆதார் கார்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரே PDF ஃபைலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மின்சார ரசீது, அதாவது கரண்ட் பில் ரிசிப்ட்டு, அதுக்கப்புறம் கேஸ் பில்லு, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எரிவாயு இணைப்பு இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு எரிவாயு அதாவது நீங்கள் அப்லோட் பண்ண கேஸ் சிலிண்டர் வந்து யார் பேரில் இருக்குது, நீங்கள் 3 பேரில் யார் பேரில் இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அந்த என்ன கம்பெனி, என்ன கன்சியூமர் நம்பர், என்ன ஏஜென்சி, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்னு, அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இதில் எதனா இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ரெட்டில் ஹைலைட் ஆகும். ஸோ அதை வந்து ரெட்டிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கரெக்டாக கொடுத்துருப்போமா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர், மேலா ஃபீமேலா, ரிலேஷன்ஷிப், ஸோ இது எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். ஸோ கொடுக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களால் அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும். ஸோ ஃபைனலாக சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்முடைய ஆதார் கார்டு வேறு எந்த ஆதார் கார்டோட லிங்க் ஆகலை, குடும்ப அட்டையோட லிங்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லாமல் நீங்கள் வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் அவங்க வந்து ஒரு காப்பி சென்ட் பண்ணுவாங்க. அந்த காப்பியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹோம் பேஜில் போய்ட்டு மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதன் மூலம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் வரும். ஸோ 15 டேஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அப்ரூவல் ஆகலை அப்படின்னா உங்களுடைய நியர்பையாக இருக்கிற தாலுக்கா ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணிங்களோ ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பம் பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஆதார் கார்டு, ஸோ எல்லா மெம்பருடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் நியூவாக மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா மேரேஜோடைய, அதாவது மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டில் உங்களுடைய கேஸ் புக்கு, ஸோ இது எல்லாத்தையுமே, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஸோ இந்த காப்பி எல்லாத்தையுமே ஒரு காப்பி எடுத்துன்னு போய்ட்டு உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.